ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்கு எப்படி நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, அதுக்கப்புறமாட்டி கேஷ்யூநட், அதுக்கப்புறமாட்டி ஆல்மண்ட் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட அந்த சின்ன பாட் கூட இல்லாமல் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபைனாக நறுக்கிற ஆனியன், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடயே நான் தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை எண்ணெயிலே நல்லா வகாட்டி எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா அதை கொதிக்க விடுறோம். இது கொதிக்கும் போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதில் நல்லா கழுவி நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம ஃபுல் ஃபேட் மில்க், அதாவது தண்ணி சேர்க்காத மில்க் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, தனியாக நல்லா க்யூபாக நறுக்கிட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி கடைசியாக கஸ்தூரி மெட்டியும் ஆட் பண்ணிக்கிறோம். சப்பாத்தி கூட இப்போ தான் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.